ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை என்பது தோழர் விளக்குனாரு. அந்த அடிப்படையில் டிமிட்டோருடைய நம்ம ஆய்வுரைகள், பாசிசம் பற்றியான ஆய்வுரைகளுக்கு நம்ம போனோம்னா, தோழர் டிமிட்டோ சொல்றது போல, ஓட்டோபவர் என்பவர் குறிப்பிடுவதைப் போல, பாசிசம் என்பது இரு வர்க்கங்களுக்கும், அதாவது பாட்டாளி வர்க்கம், பூர்சா வர்க்கம் ஆகிய இரு வர்க்கங்களுக்கு இடையிலான அல்லது அதற்கு மேலான ஒரு தனித்த சர்வாதிகாரம் என்பது. அதே மாதிரி பிரிட்டிஷ் சோசியலிஸ்ட் பிரெயில்ஸ் போர்டு பிரகடனப்படுத்துவதை போல பாசிசம் என்பது குட்டிப்பூர்சா வர்க்கம் எழுச்சி பெற்று கலகம் செய்து அரசாங்கத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறது. அதுதான் பாசிசம். அது குட்டிப்பூர்சாவுடைய அதிகாரம் தான் பாசிசம் என்று சொல்றாங்க. அதுவும் இல்லை. பாசிசம் என்பது நிதி மூலதன ஆதிக்கத்தினுடைய ஒரு சர்வாதிகார ஆட்சி முறைதான் பாசிசம் என்பது டிமிட்டர் மிக தெளிவா வரையறுத்து முன்வைத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பாசிசம் பற்றியான வரையறைக்கு ஒரு வழிகாட்டும் தத்துவ நெறிமுறைகளாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாக்குறதுல. அடுத்தது பாசிசனுடைய தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியா வருது இல்லை. அது பாத்தீங்கன்னா இப்ப ஜெர்மன் லிட்டர் பாசிசம், முசோலினி பாசிசம், இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாட்டிலும் அது எப்படி அவரு டிமிட்டோ மொழியில் சொல்லணும்னா, அந்த நாட்டு வரலாறு, பாசிசனுடைய வளர்ச்சியும் பாசிச சர்வாதிகாரமும் பல்வேறு நாடுகளில் பல்வேறுபட்ட வடிவங்களில் வந்திருக்கின்றன. அந்தந்த நாட்டு வரலாறு, சமுதாயம், பொருளாதாரம் ஆகிய நிலைமைகளுக்கு தக்கபடி தேசிய தனித்தன்மைகளுக்கும் குறிப்பிட்ட நாட்டின் சர்வதேச ஸ்தாபனத்தை பொறுத்தும் பாசிசம் உருவெடுக்கிறது. அப்போ பாசிசம் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் குறிப்பான அந்த அந்த நாட்டுடைய வரலாறு, அந்த நாட்டு சமூக அமைப்பு, அந்த நாட்டுடைய பொருளாதார நிலைமைகள், அன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச நிலைமைகள், இதிலிருந்துதான் ஒவ்வொரு நாட்டிலும் தனித்தன்மையோடு பாசிசம் உருவாகின்றது அப்படின்றத நம்ம ஒரு வரலாற்று பூர்வமா பாசிசம் உருவாகுவது என்பதற்கான ஒரு வழிகாட்டு முறையாக நம்ம அதை எடுத்துக்கலாம் தோழர் அப்படின்னு பாக்குறோம். கேக்குதா கேட்கலையா? கேக்குதுங்க, நல்லா கேக்குது தோழர், பேசுங்க. சரி சரி. தோழர் டிமிட்டோ அவர்கள் பாசிசம் பற்றி குறிப்பான வரையறைகளை முன்வைப்பதற்கு முன்னால் இந்த பாசிசம் பற்றியான கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய 7வது உலக காங்கிரஸில் ஆற்றிய அவருடைய முடிவுரை என்பது ஆகஸ்ட் 13 ஒரு மிக தெளிவான பாசிசம் பற்றியான சர்வதேச அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அல்லது வரையறுத்துக் கொள்ள வேண்டிய அந்த பாசிசம் பற்றியான அறிக்கை முன்வைக்கிறார். அந்த இறுதி முடிவுரை, அந்த முடிவுரையில குறிப்பா டிமிட்டோ என்ன, ஏன்னா டிமிட்டோ பத்தி நம்ம பேசுறோம். டிமிட்டோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால டிமிட்டோ சொல்ற சில முக்கியமான ஒருமனதாக எப்படி இந்த காங்கிரஸ்ல வைக்கப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அனைத்து கட்சிகளும் அல்லது உலக நாடுகளும் அப்படின்றதுக்கான அடிப்படையில சொல்றாரு. சொல்லிட்டு எந்தெந்த அடிப்படையில் நாம் இந்த பாசிசம் பற்றியான பிரச்சனைகளை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு வைக்கிறார். பாசிசம்னா என்ன, பாசிசம் பற்றியான பிரச்சனைகளை நாம் எங்கிருந்து கடன் எடுக்கணும் அப்படின்னு வைக்கிறார்கள். அதுல மிக முக்கியமா ஒரு 4 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு அரசியலுக்கு போகலான்னு பார்க்கிறேன். ஒண்ணு, கம்யூனிஸ்டுகள் மார்க்சிய பகுப்பாராய்ச்சி எனும் ஆயுதத்தை மிக திறமையாக இயக்குகிறார்கள் அப்படிங்கிறார். ஒரு சமுதாயத்தை பற்றி நாம் ஆராய்கின்ற பொழுது மார்க்சியத்தின் அடிப்படையில் மிக துல்லியமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு தக்கபடி அங்க இருக்கக்கூடிய போராட்ட திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி, வர்க்க போராட்ட நிலைமைகள், இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம
நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தோட்டல அடிக்கடி நம்ம பாக்குற பலவீனம் அப்படின்னு சொன்னா என்னன்னா சூத்திர உயிரற்ற சூத்திரங்களை சொல்றது, ரெடிமேட் மாதிரி முறைகளை வந்து சொல்றது, பலவித பலவீனங்கள், இந்த மாதிரியான பல்வேறு பலவீனங்களை நாம் கலை தெரிய வேண்டும். இது வந்து தொடர்ச்சியா பொதுவா இந்தியான்னா நாம் ஏதோ ஒரு பிக்சட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இது இந்த பாயசம் அந்த பாயசம் ஏதோ ஒரு வரையறை வந்து மதவாத பாயசம் அப்படின்னு வைக்கிறது, அல்லது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம முடிவுக்கு வந்ததுல இருந்து ஒரு முடிவுக்கு வர்றது. இது வந்து இப்படி இல்லை. அதான் ஒரு முதல் என்ன சொல்றாருன்னா, ஒரு மார்க்சின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய வர்க்கத்தினுடைய வளர்ச்சி, அந்த நாட்டுடைய நிலைமைகள் இதெல்லாம் மிக துல்லியமாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, போதுமான ஞானம் இல்லாத அல்லது போதுமான அளவு மார்க்சியனிய ஆய்வு இல்லாமல் அதற்கு பதிலாக பொதுவான வாசங்களை வைத்துக் கொண்டு எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் சூழ்நிலைமை என்ன என்பதை சூழ்நிலை என்னன்னு கணக்கில் எடுத்துக்காம, வர்க்கத்தின் உறவுகளில் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை அதை பற்றி கணக்கில் எடுத்துக்காம, பாட்டாளி வர்க்கம் மற்றும் வெகுஜன வர்க்கத்தின் புரட்சிகரமான பக்குவ நிலை எந்த அளவு இருக்கிறது என்பதை கணக்கில் எடுத்துக்கலாம, வெறுமனே வெறும் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு புரட்சிகரமான வழி. இப்ப நெருக்கடி வந்துருச்சுங்க, குறிப்பா கடுமையான பாசம் மிக வேகமா நாளுகள் பாய்ச்சலாம், மிக கடுமையான நெருக்கடி இருக்குது, இதிலிருந்து தீர்க்கிறதுக்கு ஒரு புரட்சிகரமான வழி அப்படின்னா பாசிட்டிவ் ஒரு அணி கட்டணும், ஆகவே வந்து ஆளுவர்க்கத்தில் ஒரு பகுதியோட போய் சேரணும், இப்படி எல்லாம் ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இது எதுவுமே வெறும் வார்த்தைகளால் தான். இந்திய சமூகத்தை பற்றி மார்க்சியனுடைய அடிப்படை மிக துல்லியமாக பகுப்பாய்வு செய்து, இயக்கல் பொருளாதார அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து, அதனை ஒரு பாசத்துக்கு முன்னணி, ஒரு பாசத்தை பற்றியான மதிப்பீடு பாச முன்னணி காட்ட முடியும் அப்படின்னு முன்வைக்கிறார். அது இந்தியாவுக்கு பொருந்தும் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு கைடு, ஒரு வழிகாட்டு கைட்ல வழிமுறை அது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி நீங்க எடுத்துக்கினாதான் ஒரு மிக முக்கியமான ஒரு திண்மையான சுலபமான மார்க்சியனிய ஆய்வு இல்லாமல் பாட்டாளி வர்க்க ஐக்கிய முன்னணியோ அல்லது பாச பற்றிய பிரச்சனையோ அல்லது மக்கள் கூட்டணி பற்றிய பிரச்சனைகளோ, பூசா ஜனநாயகத்தின் பால் நமது அணுகுமுறை பற்றிய பிரச்சனையோ, ஒரு ஐக்கிய முன்னணி சர்க்கார் பற்றிய பிரச்சனையோ, தொழிலாளி வர்க்கத்துக்கிடையில் குறிப்பாக சமூக ஜனநாயக தொழிலாளிகளுக்கு இடையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் வளர்ச்சி போகுதல் பற்றியோ, தொழிலாளி வர்க்கம் இன்று எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்திய மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையோ அல்லது எதிர்வரும் காலத்தில் எதிர்கொள்ள போகும் பிரச்சனையோ நம்மளால் விளக்கவோ தீர்க்கவோ முடியாது. ஏனென்று சொன்னால் இந்திய சமூகத்தை மார்க்சியனின் அடிப்படையில் நாம் பகுப்பாய்வு செய்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஒரு இயக்கல் கூறும் அடிப்படையில் ஆய்வு செய்து முன்வைப்பதாகத்தான் நீங்க இந்தியாவுடைய பாசிசத்தை பற்றியோ அல்லது பாசிச எதிர்ப்பு போராட்டத்தை பற்றியோ அல்லது ஐக்கிய முன்னணி அமைப்பதை பற்றியோ முடியும். ஒரு மார்க்சியன் அடிப்படையில் நாம் இது வந்து செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம பின்னால் பார்க்கலாம். ஆனா கட்டாயம் இதை வழிகாட்டு நெறிமுறைகளில் டிமிட்ரோ வைத்த பாசிசம் பற்றியான ஐக்கிய முன்னணிக்கான அந்த வழிமுறைகளில் முதல் வழிமுறை வந்து மார்க்சியன் அடிப்படையில் ஒரு நாட்டை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம பிரதானமா இது இன்னும் எடுத்துன்னு பார்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு தேவையை மிக உறுதியான உயிரோக்கமிக்க ஆட்கள் வேண்டும். வெகுஜன தொழிலாளர்களிடமிருந்து தோன்றி வளர்ந்துள்ள போராட்ட வீரர்கள், அந்த வெகுஜன மக்கள் மத்தியில் பணியாற்றிய பல்வேறு அந்த உறுதியான, இன்னும் சொல்ல போனால் சோசியலிஸ்ட், அந்த போல்சிக்காக லெனினிஸ்டுகளாக நாம் அமைப்புகள் கொண்டு வந்தாதான் அப்படிப்பட்டவர்கள் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு ஊழியர்கள், அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் பாசிச போராட்டத்தில் உழைக்கும் மக்களை எதிர்நோக்கும் எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இல்லைன்னு சொன்னா கட்டாயமாக நீங்க வந்து ஆய்வு பண்ணி முடிவு மட்டும் தீர்க்க முடியாது. அதுக்கு வந்து மிக சரியான, மிக உறுதியான, மிகவும் வர்க்கப்பற்றுடைய போர் குணத்துடன் செயல்படக்கூடிய, பாட்டாளர்கள் லட்சியத்தை முழு மனதுடன் செயல்படக்கூடிய, கருத்தாலும் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு பாட்டாளருக்கு உணர்வைப்பு மிக உறுதியாக பற்றி இருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஊழியர்கள் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு ரெண்டாவது வைக்கிறார். மூணாவது என்ன சொல்றாருன்னா, மார்க்சிய தத்துவத்தை ஒரு திசை காட்டும் கருவியாக கொண்டுள்ள ஆட்கள் நமக்கு தேவைன்னு சொல்றாரு. வெறும் நடைமுறை மட்டும் இல்லை, நமக்கு ஊழியர்கள் வேணும். ஆனா ஒரு அப்படி வழிகாட்டுவதற்கான ஒரு மார்க்சிய தத்துவத்தை திசைக்காட்டு கருவியாக கொண்ட ஆட்கள் நமக்கு தேவை. தத்துவம் இல்லாம, அது நடைமுறைப்படுத்துற திறன் இல்லாம, அல்லது தத்துவத்தையும் நடைமுறையும் இணைக்கும் அளவுக்கு நம்ம வந்து
ஒரு நிலைமைகள் இருந்தோம்னா என்ன ஆகுன்னு சொல்றாங்கன்னா, நாம் வந்து ஒரு வரட்டத்தனமான ஒரு குறுகிய எண்ணத்தோடு ஒரு குறுகிய பார்வையில் வெறும் நடைமுறைவாதியா நம்ம இருக்கலாம். ஆனா ஒரு புரட்சியாளனாவோ அல்லது டிமிட்ரோஸான வழிமுறையில் நாம் இருக்க முடியாது. ஆகவே ஒரு தத்துவத்தை அடிப்படையாக முதல்ல மார்க்சின் அடிப்படையில் ஒரு சரியாக ஆய்வு செய்யப்பட்ட ஒரு பகுப்பாய்வு செய்யப்பட்ட ஒரு சரியான வர்க்க சக்திகளை பற்றியான மதிப்பீடு, அதற்கான ஒரு மார்க்சின் வழிமுறை, அதை செயல்படுத்த ஊழியர்கள், அதற்கான வழிமுறைகள், அது இதெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு தத்துவ தலைமை, ஒரு அரசியல் தத்துவ சித்தாந்த தலைமை திசை காட்டும் கருவியாக இருக்கணும். அப்படி ஒரு தலைமை வேண்டும். அதுதான் வந்து ஒரு சரியான அரசியல் வழிக்கு கொண்டு போகும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து வரட்டவாதிகளை குறும்புவாதியா இருந்துட்டு போலாம் அப்படின்னு அவர் வைக்கிறார். அடுத்து 4வது என்ன சொல்றாருன்னா, அது ரொம்ப முக்கியமானது. நம்ம தீர்மானங்களை வெகுஜனங்களை நம்ம தீர்மானம் போடுறோம், ஊழியர்களை கொண்டு வந்துடுறோம், ஆய்வு பண்ணி முன் வச்சிடறோம். ஆனா அதை செயல்படுத்துவதற்கு ஒரு ஸ்தாபனம் தேவை. அந்த ஸ்தாபனம் தான் நீங்க எவ்வளவுலாம் பேசலாம், எவ்வளவு திறமைசாலியா இருக்கலாம், எவ்வளவு ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கலாம், எவ்வளவு திறமை இல்லாதவர்களாக கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. தன்னவர்கள் கூட நிறைய இருக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை தீர்க்காது. பிரச்சனை தீர்ப்பதற்கு ஸ்தாபனமாக திரள வேண்டும் அப்படின்றத மிக உறுதியா இருக்கிறார். ஸ்தாபனமாக திரளுவதுன்னு என்ன, இயக்கம் நம்ம வந்து இயக்கம் தானாவே வளர்ந்துரும் அல்லது தானாகவே வளர்ச்சி அடையும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் நிலைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இது நமது அடிப்படை பலன்கள் ஒன்றுன்னு சொல்றாரு. தானாவே வந்துரும் அமைப்பு அப்படின்ற கருத்து இருக்கு பாருங்க. இது மிக அடிப்படையான நம்ம கற்றக்கூடிய பலகணும். இந்த பலவீனத்தை நாம் களைய வேண்டும். ஒரு ஸ்தாபனம் மிக அவசியமானதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த மக்களுக்கு, அந்த எதிர்த்து போராடக்கூடிய மக்களுக்கு, வெகுஜன மக்களை கம்யூனிஸ்ட் கரைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, விடாபிடியாக, உறுதியாக, நீண்ட நெடு நாட்களுக்கு மிகவும் பொறுமையுடன், இன்னும் சொல்ல போனால் சில சமயங்களில் வெளி தோற்றத்தில் நன்றி இல்லாத வேலையாக நம் பக்கத்தில் ஸ்தாபன வேலை இல்லாமல் வெகுஜன மக்களை கம்யூனிஸ்ட் கரைக்கு கொண்டு வர முடியாது. கம்யூனிஸ்ட் கரைக்கு மக்களை கொண்டு வரணும்னு சொன்னா மிக உறுதியா இருக்கணும், மிக விடாபிடியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சொல்ல போனால் சில நேரங்களில் நம்ம மத தோழர் துரைசண்முகம் தோழர் சொன்னார்ல, நம்ம என்ன பேசுறதே மக்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நாம வந்து என்ன பேசுறதே மக்களுக்கு தெரியல அப்படின்றது என்ன அர்த்தம்னா, நாம் அந்த மக்களுக்கு பாசு பற்றியான அல்லது மக்களுடைய உண்மையான நிலைமைகள் என்னன்றதுல இருந்து அதுவும் நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்குது, அல்லது அவங்களிருந்து நம்ம கத்துக்கணும். அந்த மக்களுக்கு புரிதல் அது சொல்றார். டிமிட்ரோவோட வாசகத்தில் அப்படியே படிக்கிறேன். அவர் சொல்றார், வெகுஜனங்களை ஸ்தாபன ரீதியில் திரட்டுவதற்கு சாத்தியப்படுவதற்கு நமது தீர்மானங்களை கம்யூனிஸ்டுகளின் சொந்த சொத்தாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல், எப்படி நம்ம போட்ட தீர்மானத்தை நம்ம மட்டும் வைத்துக் கொள்ளாமல் விரிவான உழைக்கும் மக்களின் வெகுஜன பகுதியின் சொத்தாகவும் ஆக்கும் லெனினிஸ்டுகளை நாம் முயன்று பெற வேண்டும். நாம வந்து எல்லாருக்கும் அந்த தீர்மானத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, எல்லாருக்கும் பொதுவானதாக மாற்றக்கூடிய லெனினிஸ்டுகளாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, இப்ப நான் பேசுறதே கூட தோழர்களுக்கு வந்து அது கூட நான் தோழர் சொல்றது நான் சுமசமா எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு புதிய சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இதுல முழுமையா உள்ள போய் என்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது வந்து இன்னும் காலம் எடுத்துக்கும். ஆனா கட்டாயமா இந்த அடிப்படைகள் நான் புரிஞ்சுக்கணுன்றதுனாலதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கூட நான் வந்து இதை விளக்கணும்னு நினைக்கிறேன். அது என் மீது விமர்சனமா கூட நான் பார்க்கலாம். அப்படி என்ன சொல்றாருன்னா, நாம் வெகுஜனங்களிடம் புத்தக சூத்திரங்களின் மொழியில் இல்லாமல் வெகுஜனங்களின் லட்சியத்திற்காக நிற்கும் போராட்ட வீரர்களின் மொழியில் கோடிக்கணக்கான மக்களின் அடி ஆழ சிந்தனைகளையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கருத்தையும் வெளிப்படுத்தும் மொழியில் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாரு. இது நாளும் வந்து பற்றியான அறிக்கை வைப்பதற்கு முன்னால டிமிட்ரோ அவர்கள் முன்வைத்த அந்த நாம் வைத்ததை எப்படி அந்த கம்யூனிஸ்ட் அகிலம் ஏற்றுக்கொண்டது அப்படின்றதுக்கான அடிப்படையில் முன்வைக்கிறார். இதுதான் இந்த 4 அடிப்படைகளும் உலகளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கும் நம்ம போன்ற மார்க்சிய குழுக்களுக்கும் ஒரு பாசிசத்தை பற்றியான ஐக்கிய முன்னணி பற்றியான ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு இது ஒரு வழிகாட்டும் கருவியாக டிமிட்ரோனுடைய அந்த வழிகாட்டும் முறை என்பது நாம் ஒரு கோட்பாடாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்தியாவை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இந்தியாவை புரிந்து கொண்டோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
கட்டாயமாக நாம் இதுவரை அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிக முக்கியமா நம்ம வந்து சுய பரிசீலனைக்கு எடுத்துக்கணும் நான் கருதுறோம். யார் மேல விமர்சனமாகவோ அல்லது அல்லது நெகட்டிவாவோ சொல்ல, கண்டிப்பா நாம் வந்து அந்த அடிப்படையில் நாம் வந்து இது வரைக்கும் நாம செய்யல. அப்ப செய்ய வேண்டியது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு போகலாம். அது தோழர் வந்து இதன் மீதான பின்னால் தோழர்கள் கருத்து சொன்னா கூட நம்ம விவாதிக்கலாம். ஆனா இந்திய பாசிசம் என்பது மிக அபாயகரமானதா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிசத்தினுடைய விலகல் போக்கு அல்லது பாசிசத்தினுடைய அந்த மிக முக்கியமான பகுதி என்பது 2 வகை நாம் பார்க்கலாம். ஒன்று, சனாதனம் எதிர்ப்பு பேசுபவர்கள், இந்துத்துவ எதிர்ப்பு பேசுபவர்கள், அல்லது மதவாத பாசிசத்தை எதிர்ப்பதாக பேசுபவர்கள் எல்லாம் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் மேல வைக்கிற விமர்சனம் என்னன்னா, இவர்கள் பொருளாதாரத்தை மட்டும் தான் பேசுவாங்க, எக்கனாமிக் மட்டும் தான் பேசுவாங்க. ஆகவே இப்போ நிதி மூலதன ஆதிக்கம் மட்டும் தான் பேசுறாங்க. ஆகவே பாசிசத்து நிதி மூலதன ஆதிக்கம் பிரதானம் இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணியோ அல்லது பல்வேறு அமைப்புகள் கூட நம்ம சொல்ல முடியும். எம்எல் குழுக்கள் சில குழுக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. குறிப்பா வந்து சனாதன எதிர்ப்பு, இந்துத்துவ பாசிசம், இன்னும் சொல்ல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு இயக்கங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது எப்படி எடுக்கிறாங்கன்னா, நாம வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அல்லது அவங்களும் பாசிசம் தான், பிஜேபியும் வந்து பாசிசம் தான். ஆனா வந்து மதவாதத்தை வந்து மிக வேகமா பிஜேபி கொண்டு வரோம். ஆகவே நம்ம இடைக்காலம் நாம பாட்டாளர் இயக்கம் பலமா இல்லாதனால நாம் வந்து ஒரு மூச்சு விட அவகாசமாக அல்லது இடைக்காலமாக ஒரு குறைந்தபட்சம் ஆளுவர்க்கத்தில் ஒரு கட்சியவே பாசு கட்சியா இருந்தாலும் கூட அதை நாம் வந்து அங்கீகரிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இது எங்கிருந்து வருதுன்னா, இந்திய சமூகத்தை பற்றியான புரிந்து கொள்வதில் இந்தியாவுடைய எந்த வர்க்கத்தினுடைய கட்சிகள், எந்த வர்க்கத்திற்கான அமைப்புகள் என்பதை வந்து மறைத்து பாசிசம் என்பது ஒரு மதவாத பாசிசமாக சித்தரிப்பது, அல்லது பாசிசம் என்பது சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டதாக பார்ப்பது, அல்லது இந்திய சமூகத்தை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்திய சமூகம் என்பது வர்க்க போராட்டத்தின் சமூகம் என்பதை மறுத்து இவங்க வந்து வெறும் ஆதிக்கம் அல்லது பார்ப்பான் இந்து இந்து மதம் இதுதான் வந்து பிரதானமானதா பாக்குறாங்க. இது வந்து பாசிசத்தினுடைய அந்த ஆழமான வேர் அடியை வந்து கைவிட்டு அல்லது அதிலிருந்து விலகி வெறுமனே எது எளிமையானது அப்படின்னு சொல்ல போறாங்க. எது ரொம்ப எளிமையானதுன்னு சொன்னா பாசிச எதிர்ப்பு போராட்டம் சொன்னா வெறும் பிஜேபி எதிர்ப்பு போராட்டமாக கட்டமைப்பது, அல்லது வெறும் RSS பிஜேபி அந்த பார்ப்பன எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து நினைக்கிறாங்க. அந்த நிலைக்கு போறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் இந்திய சமூகத்தை பற்றி, இந்திய ஆளும் வர்க்கங்களை பற்றி, இந்திய அரசமைப்பை பற்றி அவர்கள் அறிந்திருக்கின்ற அந்த தத்துவ வழிகாட்டு முறை என்பது ஒரு இயற்கல் பூர்வ அடிப்படையில் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிசம் என்பது இந்தியாவுடைய ஆட்சி ஆளும் வர்க்கங்கள் மட்டுமல்ல, இது ஒரு காலனி ஆதிக்க ஏகாதிபத்திய நாடுகளிலிருந்து கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் நிதி மூலதன ஆதிக்கம். குறிப்பா அமெரிக்காவுடைய நிதி மூலதன ஆதிக்கத்திற்கு அவருடைய சேவையாக இந்தியாவுடைய ஆட்சி முறை கட்டியமைக்கப்படுகிறது. இதுதான் வந்து பாசிசத்துக்கு நிதி மூலதன ஆதிக்கம் தான் பாசிசத்தின் அடிப்படை. ஆனா அதே நேரத்தில் நம்ம வந்து RSS பிஜேபியினுடைய அந்த சங் பரிவார் அமைப்புகளுடைய அந்த சனாதன செயல்பாடுகளையோ அல்லது மதவாதத்தின் பேரால் வரக்கூடிய பாசிசத்தையோ நாம் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னு சொன்னா அவர்களை பற்றி வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தோம்னா, குறிப்பா வந்து குறிப்பா வந்து நம்ம பார்த்தோம்னா 1920ஆம் ஆண்டு இந்திய மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த வெள்ளை ஏகாதிபத்தியம், ஆங்கில அரசு, ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிர்த்து போராட்டம் கடுமையாக இந்தியாவில் நடந்தது. மிக கடுமையான போராட்டம். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நடக்கிற போராட்டத்துல வெள்ளையர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பிரதான எதிரிகள் அல்ல, இஸ்லாமியர்கள் தான் நமக்கு பிரதான எதிரிகள். ஆகவே நமக்கு எதிரிகள் என்பது RSS நிலைப்பாடு, RSS கோல்வாலுடைய நிலைப்பாடு. RSS அவர் இந்து மகா 1920 சிறையிலிருந்து 21 வெளியே வந்து இந்து மகா சபையில் இணைந்து, ஏன்னா RSS தலைவர் அவர் தான், கோல்வால்கர். அவர் தான் தெளிவா சொல்றார். அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, நம்மளுக்கு எதிரி வந்து யாரு, ஆங்கிலேயர்கள் இல்ல, வெள்ளக்காரன் எதிர்த்து போராட்டம் கடுமை நடக்கும் போதே நம்மளுக்கு வெள்ளக்காரன் எதிரி கிடையாது, நம்மளுக்கு எதிரி வந்து இஸ்லாமியர்கள் தான். நமக்கு தேவை என்னென்ன தேவைன்னா, இந்த இஸ்லாமியர்களை ஒரு அவங்களை எதிர்த்துனா ஒரு ராணுவம் நம்மளுக்கு வேணும். யாரு, இஸ்லாமியர்களை எதிர்த்து விரட்டுவதற்கு ஒரு மிக முக்கியமான ராணுவத்தை நாம் வந்து
அமைக்கணும். இன்னொன்னு நம்ம இல்ல இஸ்லாமியர்கள் தான் வரையணும். இந்த ரெண்டு தான் மிக முக்கியமானதுன்னு சொல்லி அவர் வைக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் குறிப்பா மிக தெளிவா வைக்கிறார், இந்து என்பவர் யார் என்று. அந்த இந்து என்பவர் யார் சாவக்கோட்டை பிரசுரத்திலே தெளிவா வரும். இந்து என்பவர் இந்தியாவை தாய் நாடாகவும் தந்தை நாடாக கொண்டிருக்கும் பித்ரு பூமியாகவும் புனித பூமியாகவும் யார் கருதுகிறாரோ அவர்கள் தான் இந்து. மற்றவர்கள்லாம் இந்துன்னு கருத முடியும்னு சொல்றாரு. மற்றவர் யாரு? இவங்களுக்கு வந்து அடிமை புனிதம் இஸ்லாமியர்கள். இவர்கள் இந்தியாவை தந்தை நாடாக கருதலாம், தாய் நாடாக கருத முடியாது. இவர்கள் இதை புனித பூமியாக இவங்களுக்கு இங்கு கிடையாது இடம்னு சொல்றாரு. கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம், அவர்களுக்கு நாடு சொந்தம் இல்லைன்னு சொல்றாரு. கம்யூனிஸ்டுகளுக்கு நாடே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ அவர் வரையறுப்பின்படி பார்த்தா இங்கு வாழ்வது அதான் இந்து நாடு, இந்து ராஷ்டிரா என்ற வரையறையை குறித்து அவர் வந்து சாவகர் வந்து மிக தெளிவாக இங்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்பது இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், மற்றவர்கள் இருக்க வேண்டும், அடிமைகளாக இருக்கலாம் மொழியே, இது இந்து நாடு, இது இந்து ராஷ்டிரா என்பதை மிக தெளிவாக 1930 பிரகடனப்படுத்துகிறார் யாரு? சாவகர். இதுதான் இன்னைக்கு ஏற்படி பிஜேபியுடைய தாய் அமைப்பு RSS சிவசேனா போன்ற அமைப்புடைய நிலைப்பாடு. இதுதான் இந்து நிலைப்பாடு, இதுதான் சாவகருடைய நிலைப்பாடு. இதுல இருந்து தெளிவா அதுக்கு பின்னால் அவரு வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லிட்டே போலாம். அவரு ஹிட்லருடைய அந்த ஜெர்மனுடைய பாதிப்பு என்பது எல்லாம் வந்து ரொம்ப தேசிய கர்வம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப சொல்றது அந்த இதை நாம படிப்பை எடுத்துக்கணும். இது ஹிட்லருடைய அந்த ஈழர்களுடைய அடிப்படை இந்தியாவுக்கு படிப்பினை எடுத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒழித்து கட்ட வேண்டும், இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஒழித்து கொட்ட வேண்டும் என்று கோல்வால்கர் வந்து மிக தெளிவு வைக்கிறார். இதுதான் இந்து ராஷ்டிரா, இந்துத்துவாருடைய நிற்கக்கூடிய பிஜேபியுடைய அஜெண்டா. இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு சிந்தனை முறை. இந்த அடிப்படையில் ஒரு இயக்கம் கட்டப்பட்டு அது எப்படி வந்து இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் வந்து மக்கள் எப்படி திசை திருப்புறாங்க அல்லது ஏன் அதை பயன்படுத்துறாங்க, இந்துத்துவாவை ஏன் பிஜேபி கையில் எடுக்கிறான் அல்லது RSS ஏன் ஒரு மதவாதத்தை வந்து கையில் எடுக்கிறான், ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாக்குறான்னு சொன்னா, இந்தியாவுடைய கடந்த கால நிலைமைகள் தோழர் டிமிட்ரோ விளக்கினார் பாருங்க. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய வர்க்க சக்தியினுடைய வளர்ச்சி அல்லது அந்த நாட்டினுடைய அங்க இருக்கக்கூடிய வரலாறு, அந்த நாட்டுடைய பொருளாதாரம், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான், அதனுடைய தனி சிறப்புகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அந்த ஒவ்வொரு நாட்டிலும் பாசு உருவாகுது. அப்ப இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 1947க்கு பின்னால் ஒரு ஒரு போலியான ஆட்சி முறை உருவாக்கப்பட்டு அது சுதந்திரம் பேரில் தொடர்ச்சியா வருது. அது கிட்டத்தட்ட போய் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா 1990 வரைக்கும் ஒரு ஒரு குறைந்தபட்சமா 90 வரைக்கும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அல்லது குறைந்தபட்ச சமூக அரசு இப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனா 90க்கு பின்னால் உலக மையம், தனியார் மையம், தாராள மையம் என்ற ஒரு குளோபல் பாலிசி உலகமய கொள்கை உருவாக்கப்பட்ட பிறகு, நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா மிக கடுமையாக எல்லா துறைகளும் இந்தியாவுடைய அனைத்து பொருளாதாரங்களும் திவால் நிலைமை நகரம். அது வந்து 90ல இருந்து தொடர்ச்சி அது காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சி செஞ்சாங்க. அதுக்கு பின்னால வந்த பிஜேபி, குறிப்பா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஏறக்குறைய 12-13 ஆண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு நாங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வேலை இல்லாத பட்டியல் மிக கடுமையாக இருந்து உலகத்திலே மிக அதிகமாக வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். வேலை செய்யக்கூடிய திறன் பெற்ற இளைஞர்கள் 20% இருக்காங்க வேலை இல்லாம மொத்த மக்கள் தொகையில ஒரு 144 கோடி மக்கள் தொகையில வெறும் 72 கோடி பேர் தான் வந்து வேலையே இருக்குது அப்படின்னு சொல்றான். அது வந்து சொல்ல போனா ஒரு நிரந்தரமான வேலை கம்பெனிஸ் வேலைன்றது வந்து 2 கோடி பேர் தான் சொல்றான். 1,95,00,000 பேர் தான் மொத்த ஆர்கனைஸ் செக்டர். நாட்டுடைய வேலையில்லா மிக முக்கியமான பிரச்சனை. அவர் டிமிட்ரோ சொன்னார் பாருங்க, அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மக்களுக்கு என்ன சிக்கல் இருக்கின்ற பிரச்சனை, மக்கள் மொழியில சொல்லணும்னு சொன்னா மக்கள் இன்றைக்கு இந்திய மக்கள் எதிர்கொள்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்பது இந்த நாட்டினுடைய விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். இது 2 தான் மிக முக்கியமான பிரச்சனையா நம்ம பார்க்கணும். ஒண்ணு, விலைவாசி உயர்வுன்றது கடுமையா இருக்குது. தோழர்களெல்லாம் இந்த உலக மக்கள் தனி மக்கள் வந்து வேணா நடந்திருக்குன்னு தெரியும். இந்த
வேலையில்லா திண்டாட்டம்ன்றது மிக உங்க நேரம் கார்பரேட் கம்பெனிகளே அல்லது ஆளும் வர்க்கங்களே திட்டமிட்டு கரபான் பூச்சி ஜனதா பார்ட்டி உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிகமாக உருவாயிருக்கு. வேலையில்லா திண்டாட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் உங்களோட நேரம் முடிஞ்சதே, உங்களுடைய பேச்சும் சரியா கேட்கல. அதை முடிச்சிருந்தா வேலையில்லா திண்டாட்டம் வந்து மிக கடுமையாக இருக்குது. அது போராட்டமும் மோடி ஆட்சி போராட்டமும் இந்தியாவுடைய அரசியல் சரியா கேட்கல. இந்திய நாட்டு மக்களுடைய வாழ்நிலை என்பது மிக மோசமான நிலைமையில் இருக்குது. இந்தியாவுடைய ஆட்சி முறை என்பது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் போராட்ட கொள்கை என்பது கடந்த கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளில் கார்ப்பரேட் கம்பெனிகள் பல லட்சம் கோடிகளை சொத்துக்களாக குவித்திருக்கிறார்கள். எதிர்மறையில் பல கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமலும் விலைவாசி உயர்வாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முரண்பாடு என்பது சமுதாயத்தில் வர்க்கங்களுக்கு இடையிலான இந்திய சமுதாயத்தில் வர்க்க முரண்பாடு என்பது மிக கூர்மை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த கூர்மையான முரண்பாடு என்பது நாம் இல்லாவிட்டாலும் அல்லது எந்த ஒரு புரட்சிகர இயக்கம் அல்லது மாசின குழுக்கள் யாராக இருந்தாலும், யார் தலைமை தாங்குவார்கள் பிரச்சனை மிகவும் இருக்குது. யார் தலைமை தாங்க மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வராங்க. அதை கூட கார்பரேட் கம்பெனிகளும் என்ஜிஓக்களும் உலக தூரம் கைப்பற்ற முயற்சிக்கிறாங்க. அந்த கரப்பான் பூச்சி போன்ற அமைப்பு, ஜனதா பார்ட்டி போன்ற அமைப்புகள். ஆனால் புரட்சிகர இயக்கங்கள் நாம் இந்த மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை, உண்மையான நிலைமைகளை கணக்கெடுத்துக் கொண்டு விவசாயிகளுக்கான, தொழிலாளிகளுக்கான, மாணவர்களுக்கான, இன்னும் சொல்ல போனால் அனைத்து மக்களுக்குமான ஒரு உழைக்கின்ற மக்களுக்கான ஆட்சி முறை இது இல்லை. ஆகவேதான் இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு சேவை செய்கின்ற ஆட்சி முறை. இந்த கார்பரேட் பாலிசி உருவாக்குறான். இதற்கு மூடி மறைக்கத்தான் இந்த பொருளாதார நெருக்கடிகளையும், விலைவாசி உயர்வையும், வேலையில்லா திண்டாட்டத்தையும், இந்த தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் அல்லது எல்லா பிரச்சனைகளையும் பாசி ஒடுக்குமுறைகள் கொண்டு வருவதெல்லாம் இவர்களுடைய எக்கனாமிக் பாலிசி, அரசியல் போராட்ட கொள்கை, நிதி மூலதன ஆதிக்கத்தை மூடி மறைப்பதற்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் சேவை செய்வதற்காகத்தான் இவர்கள் இன்னைக்கு இந்துத்துவ பாசத்தை கையெடுக்கிறார்கள். நாம் எதிர்ப்பது என்பது 2 முனைகளில் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. ஒன்று, பெரும் பொருளாதாரத்தை, நிதி மூலதனத்தை அடித்தளமாக இருக்கின்றதனால் மேற்கட்டுமானத்தை அவர்கள் எளிதாக பார்க்க முடியாது. அதே நேரத்தில் பாசத்துக்கு அடிப்படையான நிதி மூலதனத்தை கைவிட்டு வெறும் மேற்கட்டுமானத்தை பேச முடியாது. பாச போராட்டம் என்பது இந்தியாவுடைய நாட்டு மக்களுக்கான போராட்டம். பாச போராட்டம் என்பது மோடி ஆட்சி போராட்டம். இந்துத்துவ பாச போராட்டம். பாச போராட்டம் என்பது நிதி மூலதன ஆதிக்கத்தை, அமெரிக்க ஏகாதிபத்தியத்து போராட்டம். ஒரு புதிய ஜனநாயக புரட்சி அல்லது நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்று திட்டம் முன்வைத்து சுயசார்பு போராட்டத்தை முன்வைத்து சனாதனத்துக்கு எதிரான போராட்டத்தை, ஒரு சமூக சமத்துவத்தை உருவாக்கத்தை நடத்த வேண்டியது ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளுடைய கடமையாக இருக்கின்றது. இந்த கடமை செய்வதற்கு நம்மை போன்ற பல்வேறு புரட்சிகர இயக்கங்கள் தொடர்ச்சியான பல்வேறு வாதங்களை அல்லது ஒரு மார்க்சிய அடிப்படையில் யார் இருக்கிறார்களோ, அது மார்க்சியத்தை யார் உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்களோடு மட்டும் விளக்கம் கண்டு தொடர்ச்சியாக வாதம் நடத்துவதும், மக்களுக்கான அரசியல் முன்னெடுத்து மக்களை நம்பினால் மக்கள் எங்கே சென்று கொண்டு சொல்லுவார்கள், மக்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த டிமிட்டோருடைய இந்த நினைவு நாளில் டிமிட்டோருடைய அந்த வழிகாட்டுதலை, நெறிமுறைகளை நாம் பின்பற்றி இந்திய புரட்சிக்கு, இந்திய நாட்டு மக்கள் விடுதலைக்கு நம்மால் முடிந்த பணிகளை செய்வோம் என்று உறுதியேற்போம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். சிவவணக்கம்.